சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசமுய திருத்தொண்ட தொகைமன் பணித்த திருபாலன் வாசமலர்மென் கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாளந்தனரை முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறியவரை துரைத்த செல்லமொழி குன்றத்தூர் செக்கிழாரடி போற்றி. எல்லாம் வல்லம்பெருமான் அருள் தரும் பன்னார் மொழியமுடனமர் திரு நனாவுடையாருடைய திருவடிகளை வணங்கி எம்பெருமான் நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடிகளை முக்கரணங்களாலே வணங்கி நாயன்மார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலே வணங்கி உரையாசிரியர் சிவக்குணி ஐயாவுடைய திருவடிகளை நீல நினைந்து அடியானுடைய ஞானாசிரிய பெருந்தகையார் விஜயமங்கல சொக்கலிங்கையாவுடைய திருவடிகளை வணங்கி அடியார் பெருமக்களுடைய திருவடியில் எல்லாம் வணங்கி அமைகின்றேன். அன்பார்ந்த சிவநாய செல்வர்களே, இன்று ஆடி மாதம் கார்த்திகை நட்சத்திரம் புகழ்ச்சோழ நாயனாருடைய குருபூசை திருநாள். அன்பர் பெருமக்களே, புகழ்ச்சோழ நாயனார் உறையூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த ஒரு சோழ அரசர். அவர் திருவடி பேர் அடைந்தது கருவூர் என்று சொல்லக்கூடிய திருத்தலத்திலே என்று சொல்லி நமக்கு முதல் நூலாகிய திருத்தொண்ட தொகையில் நமக்கு நம்பிகள் அருளுகின்றார். பொழில் கருவூர் துஞ்சிய புகழ் சோழர்க்கடியேன் என்று சொல்லி அவர் திருவடி பேர் அடைந்த தலத்தையும் அவருடைய திருப்பெயரையும் சொல்லி அந்த ஊருடைய சிறப்பையும் சொல்லுகின்றார். சோலைகள் சூழ்ந்த கருவூரிலே துஞ்சிய என்று சொன்னால், துஞ்சுதல் என்று சொன்னால் திருவடி பேர் அடைந்தது. அப்படி துஞ்சிய புகழ் சோழருக்கு நான் அடியனாவேன் என்று சொல்லி இந்த முதல் நூல் நமக்கு அருளுகின்றது. வகை நூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் திரு அந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் நமக்கு அருளி செய்கின்ற பொழுது, புலம் மன்னிய மன்னை சிங்கள நாடு பொடிபடுத்த குல மன்னிய புகழ் கோகனநாதன் குல முதலோன் நல மன்னிய புகழ் சோழனது என்பர் நகு சுடர்வால் வல மன்னிய எரிபத்தனுக்கு ஈந்ததோர் வன்புகழே. புகழ்ச்சோழ நாயனார் எரிபத்த நாயனாருடைய புராணத்திலே சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த சுடர் வீசுகின்ற தன்னுடைய உடைவாளை எடுத்து என்னை கொல் என்று வெற்றியில் நிலை பெற்ற எரிபத்த நாயனார் பால் கொடுத்ததாகிய ஒப்பற்ற வல்லன்மையுடைய புகழ் என்று சொல்லி தன்னை கொள்ளுவதற்கு தன்னுடைய உடைவாளையே எடுத்து அடியார்களுக்கு அபச்சாரம் நிகழ்ந்ததனாலே அதற்கு தான் பொறுப்பு என்று சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து தன்னை கொள்ளுவதற்காக கொடுத்த அந்த ஒப்பற்ற வல்லமையுடைய புகழ்ச்சோழருடைய புகழ் என்று சொல்லுகின்றார். அயற்புலங்களில் நின்ற அரசனது சிங்கள நாட்டினை அழித்து வெற்றி கொண்ட சோழர்கள் ஈழத்திலே சென்று போர் செய்து அவர்களை வெற்றி கொண்டு வந்தவர்கள் நம்முடைய சோழ மன்னர்கள் என்று சொல்லி இதிலே நமக்கு குறிப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி நன்மை பொருந்திய அந்த புகழ் சோழரது உடைமை என்று சொல்லி இதில் நமக்கு அருளி இருக்கிறார். இப்படி இந்த திருப்பாடல் மூலமாக அவர் செய்த அந்த தொண்டு, எரிபத்த நாயனாரிடத்திலே அவர் காட்டிய அன்பு, இதையெல்லாம் சொல்லி சோழர்களுடைய அந்த ஒரு வெற்றி கழிப்பையும் இதிலே நமக்கு வகை நூல் ஆசிரியர் அருளி இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த சிங்கள நாட்டை சோழர்கள் வென்று அடிப்படுத்தி ஆண்ட சரித வரலாறு இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கோகணநாதன் என்று சொல்லக்கூடிய சோழரது பெயர் ஆதித்த சோழர் பெயரை இதில் குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்றார். இப்படி சோழர்களுடைய பெருமைகளை எல்லாம் இதில் சொல்லியிருக்கிறார் நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் என்று சொல்லி. அடுத்தது விரிநூல் என்று சொல்லக்கூடிய திருத்தொண்டர் புராணத்திலே முதல் பாடலாக நமக்கு குலகிரியின் கொடிமுடி மேல் கொடிவேங்கை குறி எழுதி நிலவு தருமதி குடைக்கீழ் நெடுநிலங்கா திணிதளிக்கும் மலர் புகழ் வந்தமிழ் சோழர் வளநாட்டு மாமூதூர் உலகில் வளரணிக்கெல்லாம் உள்ளுரை ஊராம் உறையோர். குலகிரியின் கொடுமுடி மேல் கொடிவேங்கை குறி எழுதி என்று சொல்லி, அதாவது இமயமலையின் உச்சியின் மேல் தமது வேங்கை கொடியின் குறியினை பொறித்து இமயமலையின் உச்சியிலே சென்று அவர்கள் அந்த புலிக்கொடியை பொறித்து கொண்டு வந்த ஒரு பெருமையுடையவர்கள் சோழர்கள் என்று சொல்லி இதில் சொல்லுகின்றார். சேக்கிழார் பெருமான் நாட்டு சிறப்பிலையும் இந்த ஒரு செய்தியை போற்றி இருக்கிறார். பாட்டியல் தமிழுரை பயின்ற எல்லையுள் கோட்டுயர் பணிவரை குன்றின் உச்சியில் சூட்டிய வளர்புலை சோழர் காவிரி நாட்டியல் பதனை யான்
நவிழல் உற்றனன் என்று சொல்லி நாட்டு சிறப்புலையும் இந்த செய்தியை நமக்கு அருளி இருக்கிறார். இது சோழர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெருமை. அவர்கள் வெற்றியோடு சென்றவர்கள், எங்கு சென்றாலும் வென்று வந்தவர்கள். சோழருடைய வெற்றியானது வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த வடநாட்டு வேங்கை என்று சொல்லக்கூடிய அந்த இமயமலை சென்று அவர்கள் வேங்கை கொடியை நாட்டி வந்தவர்கள் என்று சொல்லி நமக்கு அருளி இருக்கிறார். அப்படி அவர்கள் வெள்ளிய ஒளி வீசுகின்ற முழுமதி போன்ற வெண்கொற்ற குடை நிழலின் கீழே இந்த உலகத்தினை, நீண்ட உலகத்தினை காத்து இன்பம் பெருக அரசலைக்கும் விரிய புகழினையும் வன்மையினையும் உடைய தமிழ் மன்னராகிய அந்த சோழர்களால் ஆளப்பட்ட அந்த வளநாட்டிலே உலகில் வளர்ந்தோங்கும் அழகுகளுக்கெல்லாம் உள்ளுரை இதுவே என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த உறையூர் இருந்தது. உறையூருடைய சிறப்பு அவ்வளவு அழகான பதி என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். உலகில் வளர் அணிக்கெல்லாம் உள்ளுரை ஊராம் உறையூர். இந்த அழகு என்று சொல்லக்கூடியதற்கெல்லாம் ஒரு அணியாக இருக்கக்கூடிய ஒரு ஊர் எது என்று சொன்னால் உறையூர் என்று சொல்லி அந்த உறையூருடைய சிறப்பை இதிலே நமக்கு முதல் பாடலிலேயே நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார். ஊர் எனப்படுவது உறையூர் என்று சொல்லி பழந்தமிழ் நூல்களிலும் இதை விதந்து பேசப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் நாட்டினுடைய சிறப்பாக தெய்வ சேக்கிழார் பெருமான் 7 பாடல்களில் இந்த நாட்டினுடைய இந்த தலத்தினுடைய சிறப்பை நமக்கு அருளி இருக்கிறார்கள். இப்படி அந்த வீதி, அந்த ஊரிலே உறையூரிலே ஆவண வீதிகள் எல்லாம் நிரம்ப இருந்தது என்று சொல்லியும் அதே போல அங்கு நிறைய யானைகள் எல்லாம் வரிசையாக கட்டப்பட்டும் இருந்தது என்று சொல்லி இப்படி அந்த நகரத்தினுடைய சிறப்பை நமக்கு சேக்கிழார் பெருமான் அருளுகின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த மதில் சூழ்ந்த அந்த ஒரு திருநகரத்திலே நிறைய சோலைகள் இருந்தது. தேர்கள் உழவுகின்ற அழகிய வீதிகள் எல்லாம் அங்கு இருந்தது. அப்படி புகழ் பரவி செல்கின்ற வசையில்லாத அழகுகளையும் உடையமையால் அந்த நிரம்ப அந்த ஒரு பதியானது வளங்களை நிறைய பெற்றிருந்தது என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட அந்த ஒரு நகரத்திலே புகழ்ச்சோழ நாயனார் அவதரித்தார் என்று சொல்லுகிறார். அந்நகரில் பாரளிக்கும் அடல் அரசராகின்றார் மண்ணுதிரு தில்லை நகர் மணி வீதி அணி விளக்கும் சென்னி நீடனபாயன் திருக்குலத்து வழி முதலோர் பொன்னி நதி புரவலனார் புகழ் சோழர் என பொழிவார். அந்த நகரத்திலே அந்த திருநகரத்தை தலைநகராக கொண்டு வீற்றிருந்து உலகத்தை காவல் புரியக்கூடிய வலிய அரசராகின்றார். இந்த உலகத்தையே காவல் செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு அரசராக நம்முடைய புகழ்ச்சோழர் அரசாண்டு கொண்டு வருகிறார். அவர் தில்லையம்பதியிலே அழகிய திருவீதிகளில் அழகு விளங்கும் பணிகள் செய்யும் அந்த சோழர்களாகிய அனபாய சோழருடைய திருக்குல மரபிலே வந்தவர் என்று சொல்லி அனபாய சக்கரவர்த்தியினுடைய நம்ம புராணம் பாடுவதற்கு காரணமாக இருந்தவர். நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான் அமைச்சராக இருக்கிற பொழுது அவர் அரசராக இருந்தவர் அனபாய சக்கரவர்த்தி. அந்த அனபாய சக்கரவர்த்தியினுடைய மரபிலே வந்தவர் அனபாய சோழரை பற்றி நமக்கு சேக்கிழார் பெருமான் 11 இடங்களிலே அனபாயரை பற்றி பாடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் இது ஒரு இடம் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த சோழ மரபிலே வந்த முதல்வராய் விளங்கக்கூடியவர் காவிரியாறு வலம்பெடுக்கும் சோழர் நாட்டினை காக்கும் அரசராகிய புகழ்ச்சோழர் என்று அவர் பெயரால் சிறந்து விளங்குபவர் என்று சொல்லி இந்த பாடலிலே அவர் அந்த சோழ மரபிலே அனபாய சோழருடைய மரபிலே வந்தவர் என்றும் இவர் பல வெற்றிகளை அடைந்த ஒரு காரணத்தினாலே அந்த குலத்திலே ஒரு புகழோடு அவதரித்தவர் என்று சொல்லி அந்த குலத்தினுடைய ஒரு பெருமையையும் இப்படி இதிலே அருளி இருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். அப்படிப்பட்ட அந்த சோழர் பெருமானார் அவர் அரசாட்சி செய்து வந்த பெருமையை சொல்லுகின்ற பொழுது திருமலர்த்தும் பேருலகும் செங்கோலின் முறை நிற்ப அருமறை சைவம் தலைப்ப அரசளிக்கும் அந்நாளில். எல்லா அரசர்களும் நாட்டை ஆட்சி செய்தார்கள். ஆனால் இவர் சைவம் தலைக்க என்று சொல்லுகிறார். திருக்கூட்ட சிறப்பிலே சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்ற பொழுது அகில காரணர் தாழ்வணிவார்கள் தாம் அகில லோகமும் மாலர்க்கு உரியர் என்று அகில லோகத்துளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை என்று சொல்லுவார். அப்ப அகில காரணர் தாழ்வணிவார்கள் யார்? சிவபெருமானுடைய திருவடியை வணங்கக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்தை ஆள தகுதியானவர்கள் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் சொல்லுகின்றார். இப்ப நாயனார் திருமலர்த்தும் பேருலகும் செங்கோலின் முறை நிற்ப, இந்த உலகத்தை செங்கோல் முறையிலே அவர் ஆட்சி செய்து வந்தார்.
திருவினால் விளக்கமுறும் பெரிய உலகம் என்று சொல்லுகிறார். அருமறை சைவம் ஓங்க என்று சொல்லுகிறார். வேத நெறி தொடர்புடைய சைவ நெறி வைதீக சைவம் தலைப்ப இவர் அந்த அரசாட்சியை செய்து வந்தார். ஏன்னா பெருமானுடைய திருவடி பற்றிலே மிகுந்திருந்ததனால இவர் அரசாட்சியை எப்படி செஞ்சார் அப்படின்னா, அருமறை சைவம் தலைப்ப அரசளிக்கும் மன்னால். இன்று அந்த இறை நம்பிக்கை சமய நம்பிக்கை இல்லாதவர்கள் ஆட்சி செய்கின்ற காரணத்தினாலே தான் நாட்டிலே பல குழப்பங்கள் இன்று நிலவிக் கொண்டிருக்கிறது. அன்றைய ஆட்சியாளர்கள், அன்று அரசாட்சி செய்த அரசர்கள், சோழ அரசர்கள் அத்துணை பேரும் சைவத்திலே மிகுந்த ஈடுபாடுடையவர்களாக அமைய பெற்றார்கள். அது நமக்கு நம்முடைய அந்த தமிழகம் செய்த ஒரு பெரிய தவம் என்று சொல்ல வேண்டும். சோழருடைய ஆட்சி ஒரு பொற்கால ஆட்சி என்று சொல்லி நமக்கு வரலாறுகள் பேசப்படுகிறது. அப்படி இவர் அந்த சைவம் தலைப்ப அரசாட்சி செய்து வந்தார் என்று சொல்லுகிறார். அடுத்த திருப்பாடலிலே அவர் சிவாலயங்களுக்கெல்லாம் அவர் நிரம்ப பூசணைகள் செய்து வந்தார், படித்தரங்கள் செய்து வந்தார். அது மட்டுமல்லாது அடியார்களுக்கும் அவர் தொண்டு செய்து வந்தார் என்று சொல்லுகிறார். ஏனென்று சொன்னால் சைவத்திலே வழிபாடு என்று சொன்னால் இரண்டு பல சரிதங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். ஒன்று சிவபெருமான் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. அந்த இரண்டையும் நாயனார் செய்து வந்திருக்கிறார். இதான் அந்த பாடல சொல்றார். பிறை வளரும் செஞ்சடையார் பேணு சிவாலயம் எல்லாம் நிறைபெறும் பூசனை விளங்க நீடு திரு தொண்டர்தமை குறையிறந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியே பாலிப்பார். பாருங்க, அதாவது மிக தெளிவாக சேக்கிழார் பெருமான் இந்த ரெண்டு தொண்டையும் இவர் செய்து வந்தார் அப்படிங்கிறத சொல்றார். பிறை வளர்வதற்கிடமாகிய அந்த சடையுடைய பெருமான் விரும்பி வீட்டிருக்கும் சிவ ஆலயங்களில் எல்லாவற்றிலும் நிறைந்த பெரும் பூசணைகள் விளங்க செய்து, அது மட்டுமல்லாது நீடு திரு தொண்டர் தம்மை குறையிருந்து வேண்டுவன குறிப்பின் வழி கொடுத்தருளி அப்படிங்கிறார். நீடு திரு தொண்டர் அந்த புகழினால் நீடு செழித்திருக்கக்கூடிய திருத்தொண்டர்களை குறையிறந்து அடுத்து உபசரித்து அவர்களுக்கு அவர்களுடைய குறிப்பறிந்து அவர்களுக்கு வேண்டுவனவற்றை எல்லாம் கொடுத்து அவர் அரசாட்சி புரிந்து வந்தார் என்று சொல்லி, அப்படி முதன்மை பெற்ற திருநீற்று நெறியினையே பாதுகாத்து வந்தார். முறை புரிந்து திருநீற்று முதல் நெறியை பாலிப்பார் என்று சொல்லி அந்த திருநீற்று நெறியை அவர் பாதுகாத்து வந்தார் என்று சொல்லி நமக்கு இந்த பாடலிலே பதிவு செய்து காட்டுகிறார். அந்த திருநீற்று நெறி என்று சொல்லுவதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த பாடல் மூலமாக அப்ப சிவாலயங்கள் எல்லாம் நிறைவேறும் பூசனை விளங்க செய்தலும் திரு தொண்டர்களுக்கு வேண்டுவன குறிப்பறிந்து கொடுத்தலும் ஆகிய முறை ஆண்டவன் வழிபாடும் அடியார் வழிபாடுமே நீற்று நெறியினை பாலிக்கும் முறை என்பது. அப்ப திருநீற்று நெறினா என்னன்னா, சிவபெருமானுக்கு தொண்டு செய்வது, அவன் அடியார்களுக்கு தொண்டு செய்வது, இதுதான் திருநீற்று நெறி என்று சொல்லுவது. நீற்றினையே முதன்மையாக கொண்டுள்ள சைவம். சைவத்துல என்ன சிறப்புனா திருநீரு தான் சிறப்பு. பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் மெய்ப்பொருள் நாயனார் புராணத்துல. அதாவது அவர் உயிர் பிரிகின்றது, இந்த உடலை விட்டு உயிர் பிரிகின்றது. அப்போ கூட அவர் என்ன சொல்றாருன்னா, அரசியல் ஆயத்தார்க்கும் அழிவுறு காதலாருக்கும் விரவிய செய்கையாலே விளம்புவார் விதியினாலே பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உயிப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் அப்படின்னு சொல்றார். அதுதான் அந்த சைவ நெறி, திருநீற்று நெறி என்று சொல்லுவது. பக்குவமுடைய அரசர்கள் எல்லோரும் அந்த நீற்று நெறியை பாதுகாத்து இருந்திருக்கிறார்கள். நமக்கு சேரமான் பெருமான் நாயனார் புராணத்தின் மூலமாகவும் நமக்கு அதைத்தான் சேக்கிழார் பெருமான் நமக்கு வலியுறுத்துகின்றார். உவர்மன் ஊறி காய்ந்த அந்த திருமேனியோடு அந்த வண்ணான் வருகின்ற பொழுது அந்த வண்ணானுடைய திருமேனியை கண்டு சேரமான் பெருமான் நாயனார் நகர்வலம் சென்று கொண்டிருக்கிற பொழுது யானையை விட்டு கீழே இறங்கி அவரை வணங்குகின்றார். அப்பொழுது அவர் யாரென்று என்னை கொண்டது அடியேன் அடி வண்ணான் என்று சொல்ல சேரமான் பெருமான் நாயனார் திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகமென முளைந்தார் அடியேன் அடிச்சேரன் என்று சொல்லுகிறார். அவர் அடியேன் அடி வண்ணான் என்று சொல்ல இவரும் அடியேன் அடிச்சேரன் திருநீற்று வார வேடம் நினைப்பித்தீர் வருந்தாதே ஏகமென முளைந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே பதிவு செய்து காட்டுகிறார். இவர்கள் எல்லாம் அரசர்கள். இந்த அரசர்கள் திருநீற்று நெறியில எப்படி இருந்தார்கள் என்பதை நாம் சிந்திக்கணும். இதே இன்றைய குருபூசி தினத்திலே மூர்த்தி நாயனார் திருநீற்றையே அபிஷேகமாக கொண்டு அவர் அதே போல உருத்தராக்கத்தை அணிகலங்களாக கொண்டு
சடையையே அவர் திருமுடியாக கொண்டு மும்மையால் உலகாண்ட பெருமையுடையவர் மூர்த்தி நாயனார். அப்ப அரசர் பெருமக்கள் எல்லாம் நம்முடைய தொண்டர் புராணத்திலே எவ்வளவு ஒரு அந்த திருநீற்று நெறியை பாதுகாத்து வந்தார்கள் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஞானசம்பந்த பெருமான் புராணத்திலே நமக்கு சேக்கிழார் பெருமான் அதான் சொல்றார். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், நினைவுபடுத்துவதற்காக நான் மீண்டும் ஒரு முறை சொல்லுகின்றேன். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொழிவு கண்டார்கள் அப்படிங்கிறார். முதல்ல சொன்னது மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் மன்னலார் அடியார் பெருமக்களுக்கு அமுது செய்விப்பது. இரண்டாவது தொண்டு என்னன்னா, இறைவனுடைய திருவிழாக்களை கண்டு நாம் மகிழ்ச்சி அடைவது என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் 2 பயன்களை சொல்லுகின்றார். இந்த பூமியிலே பிறந்ததனுடைய பயனே அதுதான், அந்த 2 தான் என்று சொல்லுகிறார். அதே போல திருநீலநாக்க நாயனார் புராணத்திலையும் சொல்றாரு, வேத உள்ளுரையாவன விரிவுணல் வேணிநாதர் தம்மையும் அவன் அடியாரையும் நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை 2மே செய் கருத்துடையார் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் நமக்கு சேக்கிழார் பெருமான் நம்மை நெறிப்படுத்துவதற்காக அங்கங்கு நமக்கு அப்படியே அதை ஆணித்தரமாக அடித்து சொல்லி இருக்கிறார். வேதத்தினுடைய உள்ளுரையாக வைத்து போற்றப்படுவது பெருமானுடைய வழிபாடும் அவன் அடியார் வழிபாடும் என்று சொல்லி அந்த புராணத்தில் சொல்றார். திருநீலநாக்க நாயனாருடைய புராணத்தில் அந்த 2ஐயும் அவர் எப்படி செஞ்சார்னா மகிழ்ச்சியோட செஞ்சாராம், விரும்பி செஞ்சாராம். வேத உள்ளுரையாவன விரிபுணல் வேணிநாதர் தம்மையும் சிவபெருமானையும் அவன் அடியாரையும் அடியார் பெருமக்களையும் நயந்து பாத அர்ச்சனை புரிந்து பணிவதும் என்ற காதலால் அவை 2மே செய் கருத்துடையார் என்று சொல்லி நமக்கு அந்த புராணத்திலே அருளி இருக்கிறார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த நாயனாரும் அதே போல 2 தொண்டையும் அவர் விருப்பத்தோடு செய்து வருகிறார் என்று சொல்லி இங்கே பதிவு செய்து காட்டியிருக்கிறார். அப்படி அவர் அரசு செய்து அந்த சிம்மாசனத்திலே வீற்றிருந்து மிக வெற்றி பொருந்திய ஒரு அரசு செய்து கொண்டு வருகிறார். அப்படி அரசு செய்து கொண்டு வருகின்ற பொழுது அந்த அவர் உரை தலைநராக கொண்டு ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவர் இந்த மேற்கு திசையில் இருக்கக்கூடிய கொங்கர்கள் என்று சொல்லக்கூடிய கொங்கு நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதி முழுவதும் அவர் ஆட்சி செய்து கொண்டு வருகிறார். அவர் எல்லா அரசர்களும் அவருக்கு செலுத்தக்கூடிய அந்த வரிகளை செலுத்தி கொண்டு வருகிறார்கள். இப்படி பலகாலம் அவர் வெற்றியோடு அந்த ஆட்சியை செய்து கொண்டு வருகிறார் புகழ்ச்சோழ நாயனார். அப்படி வருகின்ற பொழுது அவர் உறையூரிலே இருந்து கருவூருக்கு எழுந்தருள் செய்கின்றார். கருவூருக்கு வருகின்ற பொழுது அவர் எப்படி வரார்னா, தேவர்கள் சூழ இந்திரன் அமராவதியை சேர்வான் போல தேவர்கள் எல்லாம் சூழ்ந்து வந்த இந்திரன் அந்த கருவூரை சேருவது போல சேர்ந்து அமராவதியை சேருவது போல சேர்ந்து மனமிக கழித்து மிக மகிழ்ச்சியோடு அரணார் மகிழ்ச்சியுடன் வீற்றிருக்கும் ஆணிலை திருக்கோயிலை முன்னாக சார்ந்து வணங்கி அங்கிருந்து திரு மாளிகையின் புகுந்தனர் அப்படின்னு சொல்லி, அப்ப பெருமான் கருவூர் ஆணிலையப்பரை வழிபாடு செய்து கொண்டு அங்கு ஒரு மாளிகையிலே சென்று புகுந்தான் என்று சொல்லுகிறார். நகரத்தில் அணைந்தவுடன் திருக்கோயிலை முன்னை சார்ந்து வணங்கி பின்னரே தமது திருமாளிகையில் புகுவது திருத்தொண்டின் நெறி மரபு. இப்போ ஒரு நகரத்துக்கு அரசர்கள் வருகின்றார்கள் என்று சொன்னால் அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்தை வழிபாடு செய்து கொண்டு அதற்கு பிறகுதான் தன்னுடைய மாளிகையிலே புக வேண்டும். அந்த ஒரு நெறியை புகழ்ச்சோழ நாயனார் காப்பாற்றி வந்திருக்கிறார் என்று சொல்லி இதன் மூலமாக நாம் அறிய முடிகிறது. அதற்கு பிறகு அவர் அவருடைய மண்டபத்துக்கு செல்லுகின்றார். அந்த அத்தானி மண்டபத்தின் மாளிகை முன் அத்தானி மண்டபத்தின் மனை முனைபோர் கோலரியாசனத்தில் இருந்து குடபுல மன்னவர் கொணர்ந்த ஒளிநெடும் களிற்றின் அணியுலப்பில் பரிதுளை கனகம் நீலடை வில்லிலகு மணி முதல் நிறையும் திரை கண்டார் என்று சொல்லி அந்த அரச மாளிகையில் இருக்கக்கூடிய அத்தானி மண்டபத்திலே அவர் அந்த அரசாட்சி செய்யக்கூடிய மண்டபத்திலே சிங்காசனத்திலே வீற்றிருந்து மேற்கு திசை நாடுகள் அந்த கொங்கு நாடு என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியிலிருந்து வரக்கூடிய திரைகளை எல்லாம் அந்த வரிகளை எல்லாம் செலுத்திய அந்த யானை கூட்டம், அளவில்லாத குதிரைகளுடைய அணிவரிசை, பொன் குவியல், இதை எல்லாத்தையும் அவர் கண்காணித்து அங்கு ஆட்சி செய்து வருகிறார். அப்படி வரிகள் கொண்டு கொடுத்த அரசர்களை எல்லாம் அவர்கள் தத்தம் அரசுகளை செலுத்தும் உரிமை தொழில் செய்து வரும்படி பணித்து, நீங்கள் போய் உங்களுடைய அரசு பணியை கவனிக்கலாம் என்று சொல்லி பணித்தருளி, நமது அரசாங்க முறை செலுத்தும் தனியாட்சியின் அந்த அடங்கி இல்லாத மாறுபட்ட அரசர்கள் ஒதுங்கியிருக்கும்
காவலிடங்கள் உள்ளவானால் தெரிந்து சொல்வீர்களாக. இப்போ நம்மளுடைய அரசுக்கு கட்டுப்படாத ஏதாவது ஒரு அரசர்கள் சிற்றரசர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி அதை அமைச்சர்களுக்கு கட்டளையிடுகிறார். இப்படி நிகழ்ந்து கொண்டு வருகின்ற நாளிலே, அந்த நாளில் தான் அவர் அந்த கருவூரிலே அரச மாளிகையில் இருக்கின்ற பொழுதுதான் இந்த எரிபத்த நாயனார் புராணத்திலே வரக்கூடிய சிவகாமி ஆண்டார் என்று சொல்லக்கூடிய அந்த பெரியவர் மலர் பறிப்பதற்காக செல்லுகின்றார். மலர் பறிப்பதற்காக ஆநிலை அப்பருக்கு திருப்பள்ளி தாமம் சாத்துவதற்காக செல்லுகின்ற பொழுது மலரை பறித்து கொண்டு அந்த தண்டிலே அந்த மலர் கூடையை செருகி கொண்டு வருகின்றார். அப்பொழுது அவர் ரொம்ப வயதான ஒரு கோலம், அப்படி வயதான ஒரு நிலையிலே அவர் வருகின்ற பொழுது பட்டத்து யானை மிக கழிப்போடு வருகின்றது. பட்டவர்த்தனம், அதாவது புகழ்ச்சோழருடைய பட்டத்து யானை வருகின்ற பொழுது அது தன்னுடைய ஒரு உற்சாக மிகுதியினாலே அந்த கோலை பறித்து கீழே தள்ளி விடுகிறது. அவர் திருப்பள்ளி தாமத்துக்கு மலர் கொண்டு செல்ல முடியவில்லை என்று சொல்லி ஒரு வருத்தத்தோடு வயதான காலத்திலே அவர் சிவதா 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 என்று சொல்லி அந்த யானையை துரைத்தி கொண்டு செல்லுகிறார். அப்பொழுது எதிரிலே வருகிறார் எரிபத்த நாயனார். அவர் கையில் மழுவோடு வருகிறார். அந்த மழு அடியார்களுக்கு துன்பம் ஏற்படுகின்ற பொழுது அதை துடைப்பதற்காக அவர் கையிலே மழு வைத்திருக்கிறார். என்ன என்று கேட்கிறார். இப்படி நடந்ததை சொல்லுகிறார் அந்த சிவகாமி ஆண்டார். அதை அந்த யானையை துரத்தி கொண்டு சென்று எப்படி இனிமேல் அது பிழைப்பது எப்படி பார்த்து விடுவோம் என்று சொல்லி அந்த யானை போன திசையிலே வேகமாக செல்லுகின்றார். அந்த யானையின் மீது ஏறி அந்த யானையை அந்த துதிக்கியை தரித்து விடுகிறார். யானை அப்படியே விழுந்து இறந்து விடுகிறது. குத்துக்கால் பாகர்கள் தடுக்கிறார்கள், அவர்களையும் வீழ்த்தி விடுகிறார். எரிபத்த நாயனார் மலுவோடு அங்கு நின்று கொண்டிருக்கிறார். அந்த களத்திலே அரசனுக்கு செய்தி செல்லுகின்றது. அவர் யாரோ எதிரி நாட்டவர்கள் வந்து இந்த செயலை செய்து விட்டார்கள் என்று சொல்லி மிக வேகமாக குதிரையின் மீதாக வருகிறார். அவர் பார்க்கிறார், களத்திலே நெற்றியில் திருநீறு, கழுத்திலே உருத்திராக்க மாலையோடு கையிலே மலுவோடு நின்று கொண்டிருக்கிறார். ஒரு ஆண் சிங்கம் போல நின்று கொண்டிருக்கிறார் நம்முடைய எரிபத்த நாயனார். அவர் புகழ்ச்சோழ நாயனார் அந்த கோலத்தை பார்த்த உடனேயே இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அவர் நினைச்சாராம், இவர் ஒரு சிவனடியாராக இருக்கிறார், அதனால இவர் மீது எந்த ஒரு தவறும் இருக்காது, தவறுகள் அனைத்தும் நம்முடைய பக்கமே இருக்கும் என்று சொல்லி முடிவு செய்கின்றார். குளையணி காதினானுக்கு அன்பராம் குணத்தின் மிக்கார் பிழைவனி நன்றி கொள்ளார் என்று சொல்லி இப்பொழுது அவர் ஒரு முடிவுக்கு வருகின்றார். அவர் சிவனடியார், அதனால் அவர் மீது எந்த ஒரு குற்றமும் இருக்காது என்று சொல்லி பிழைகள் முழுக்க இந்த யானையிடத்திலும் பாகர்களிடத்திலும் தான் இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவு செய்து கொள்ளுகிறார். அவர் வருகிறார். நடந்ததையெல்லாம் புகழ்ச்சோழரிடத்தில் எரிபத்த நாயனார் விளக்கமாக சொல்லுகிறார். அப்படி சொல்லி அவர் கேட்டதற்கு பிறகு அவர் சொல்லுகின்றார், யார் அரசராக இருக்கக்கூடிய புகழ்ச்சோழர் சொல்லுகின்றார், இந்த யானை செய்த சிவ அபராதத்திற்கு ஈங்கிது தன்னால் போதாது, என்னையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். இதற்கு காரணமாக இருக்கக்கூடியவன் நான், இந்த யானையினுடைய உரிமையாளன் நான், நீங்கள் என்னையும் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளுவது என்று சொன்னால் நீங்கள் கையிலே வைத்திருக்கக்கூடிய மலுவானது அடியார்களை நீங்கள் காப்பாற்றுவதற்காக வைத்திருக்கிறீர்கள், அதனால அந்த மலுவிலே கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை, அதனால என்னுடைய உடைவாளில் நீங்கள் கொள்ளுங்கள் என்று சொல்லி உருவி கொடுக்கிறார் உடைவாளை. மங்கள மழுவாள் கொள்கை வழக்கும் அன்று என்று சொல்லி அந்த தன்னுடைய வாளை எடுத்து அவர் நீட்டுகிறார். அந்த வாளை வாங்கி கொண்டு அவர் புகழ்ச்சோழருடைய அந்த அன்பை பார்த்து எரிபத்த நாயனார், இப்படிப்பட்ட ஒரு சோழனுக்கு அரசனுக்கு நாம் தீங்கு நினைத்து விட்டோமே என்று சொல்லி தன்னுடைய உயிரை போக்கிக் கொள்ள அவர் முனைகின்றார். அதாவது வெந்தலல் சுடர்வாள் நீட்டும் வேந்தனை நோக்கி கெட்டேன், அந்தமில் புகழான் அன்புக்கு அளவின்மை கண்டேன் என்று தந்தவாள் வாங்க மாட்டாது தன்னைத்தான் துறக்கும் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அந்த வாளை வாங்கி தன்னுடைய உயிரை தானே மாய்த்து கொள்ள முற்படுகின்றார். அதை பற்றி பிடிக்கிறார் புகழ்ச்சோழர். இரண்டு பெருமக்களும் அங்கு அன்பு பாராட்டி கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த யானை உயிர் பிழைத்து விடுகிறது. அதே போல அந்த குத்துக்கால் பாகர்களும் உயிர் பிழைத்து கொள்ளுகிறார்கள். சிவகாமி ஆண்டாருடைய மலர் கூடையிலே நிரம்பி விடுகிறது. அவர் திருப்பள்ளி தாமத்துக்கு செல்லுகின்றார். புகழ்ச்சோழர் அந்த பட்டத்து யானையின் மீது ஏறி தன்னுடைய அரச மாளிகைக்கு செல்லுகிறார். இப்ப எஞ்சி இருப்பது
நம்முடைய எரிபத்த நாயனார் அவர் அடியார் தொண்டு செய்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை சேக்கிழார் பெருமான் நமக்கு சொல்லுகின்ற பொழுது, தம்பிரான் பணிமேற்கொண்டு சிவகாமியாரும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்தர் தாமும் என்னே அம்பலம் நிறைந்தார் தொண்டர் அறிவதற்கறியார் என்று செம்பியன் பெருமையுண்ணி திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். அதாவது சிவகாமி ஆண்டார் சிவபெருமானுக்கு தொண்டு செய்யக்கூடியவர்கள், அவர் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று செய்யலாம். அதே போல புகழ்ச்சோழர் அரசு ஆட்சி செய்யக்கூடியவர், அவரும் எப்பொழுது வேண்டுமானாலும் அவர் பணியை செய்து கொள்ளலாம். அவருடைய பெருமை நினைந்து வியந்து நிற்கிறார் எரிபத்தர். அடியார் தொண்டை செய்வதற்கு அவர் வாய்ப்பை காத்து கொண்டிருந்தார். என அடியார் தொண்டு செய்வது என்பது வாய்ப்பு கிடைக்கிற பொழுது மட்டும்தான் செய்து கொள்ள முடியும், எப்பொழுதும் செய்ய முடியாது. அதை திருப்பணி நோக்கி சென்றார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே நிறைவு செய்து காட்டுகிறார். அப்ப கடைசியாக நம்முடைய சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார், இந்த அடியாருடைய பெருமைகளை எல்லாம் சிவபெருமானாலே அளந்து சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இவருடைய பெருமைகளை யாரால் சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்கிறார். ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானும் நாளும் மற்றவர்க்கு நல்கும் நம்பர்தாம் அலக்கில் அன்றில் நீளும் இத்தொண்டின் நீர்மை யாரறிந்து அளக்க வல்லார் என்று சொல்லி இவருடைய தொண்டினுடைய பெருமையை, இவருடைய அன்பினுடைய பெருமையை யாராலும் அளவு சொல்ல முடியாது என்று சொல்லி அந்த அடியாருடைய பெருமைகளை அங்கே நமக்கு பறைசாற்றுகின்றார் தெய்வ சேக்கிழார் பெருமான். இந்த செய்திகள் எல்லாம் இருப்பது எரிபத்த நாயனாருடைய புராணத்தில். இந்த புராணத்தில் சொன்னதை மீண்டும் நம்முடைய சேக்கிழார் அடிகள் சொல்ல மாட்டார், ஒரே ஒரு பாடலிலே முடித்து விடுகிறார். கடைசியாக அந்த எரிபத்த நாயனார் புராணத்தில் சொல்லுவார், புகழ்ச்சோழரிடத்திலே அரசர் என்ற அந்த உருவத்துக்குள்ளே இருந்த குணங்கள் முழுக்க அடியார் என்ற பண்பே இருந்தது என்று சொல்லி அந்த சரீரத்திலே நிறைவாக சொல்லுவார். இங்க இந்த அந்த சரீரத்தோடு தொடர்புடையது. அதனால ஒரே ஒரு பாடல்ல சொல்றார். அந்த பாடல், சென்று சிவகாமியார் கொணர் திரு பள்ளித்தாமம் அன்று சிதறும் களிற்றை அற எறிந்து பாகரையும் கொன்ற எரிபத்தர் எதிர் என்னையும் கொன்று அருளும் என வென்றி வடிவால் கொடுத்து திருத்தொண்டின் மிகச் சிறந்தார். இப்ப இதுவரைக்கும் அடியேன் சொன்ன அந்த சரிதம் முழுக்க இந்த ஒரே பாடலிலே அமைத்திருக்கிறார் சேக்கிழார் பெருமான். சுருங்க சொல்லி விளங்க வைத்தல் அப்படின்னு இதுக்கு பேருங்க. பாருங்க, ஒரு சரிதத்தை முழுக்க அவர் சிவகாமி ஆண்டார் திருப்பள்ளித்தாமம் கொண்டு வந்ததையும் சொல்லிட்டார், அந்த யானையையும் பாகரைகளையும் குத்துக்கால் பாகர்களையும் சிதத்தையும் சொல்லிட்டார். மீண்டும் அவர்கள் அந்த உயிர் பெற்றதையும் சொல்லி என்னையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாளை கொடுத்ததையும் சொல்லி இத்தனை செய்திகளையும் சேக்கிழார் பெருமான் ஒரே பாடல்ல சொல்லி இருக்கிறார். அதான் தெய்வ சேக்கிழார் பெருமான் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எரிபத்த நாயனார் புராணத்தையே ஒரு பாடல்ல சொல்லி முடிச்சிட்டார். இப்படிப்பட்ட புகழுடைய புகழ்ச்சோழ நாயனார் அந்த திருவுடைய வெண்கொற்ற குடைக்கு கீழே வீற்றிருந்து உலகத்தை அரசலைக்கும் ஒளிமிக்க நீண்ட முடியனுடைய அந்த அரசருக்கு முறைப்படி நீதிநெறி விளக்கும் அமைச்சர்கள் அவர்கள் வந்து சொல்றாங்க, தேவரீரது கட்டளையின்படி அளவுபடுத்திய திரைப்பொருளை முறைப்படி கொண்டு வந்து செலுத்தாத அரசன் ஒருவன் உலன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் முறையாக கொண்டு வந்து கொடுத்து விடுகிறார்கள் அரசே, ஒருவன் மட்டும், ஒரு சிற்றரசன் மட்டும் அவன் திரை கொடுப்பதில்லை, அதாவது வரி கட்டுறதில்லை என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆங்கவன் யார்? அப்படி ஒருத்தன் இருக்கிறானா? நம்மளுடைய அரசாட்சியை கட்டுப்படாத ஒரு அரசன் இருக்கிறானா? அவன் யார் என்று சொல்லி கேட்கிறார். ஆங்கவன் யார் என்றருள அதிகன் அவன் அனைத்தாக ஓங்கையில் சூழ் மலையரணத்து உள்ளுரைவான் என உரைப்ப வீங்குணுமக் எதிர் நிற்கும் அரணுளதோ படை எழுந்த பாங்கரணம் துகளாக பற்றப்பீர் என பகர்ந்தார் என்ன சொல்றாருன்னா, ஆங்கவன் யார், அத்தகைய அரசன் யாவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றாங்க, அவன் அதிகன் என்று சொல்லக்கூடியவன், அவன் தருமபுரி என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில இருக்கக்கூடியவன் என்று சொல்றார். அவன் பேரு அதிகன், அவன் பெயர் அதிகன் அதியமான் நெடுமான் அஞ்சி என்று சொல்லி புறநானூற்றில் இந்த செய்தி பேசப்பட்டிருக்கிறது. அதியமான் நெடுமான் அஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு பெயர். கொங்கு நாட்டினுடைய கீழ்ப்பாகமாக இருக்கக்கூடிய அந்த பகுதியை ஒரு குறுநில மன்னராக இருந்து ஆட்சி செய்தார். தகடூர் என்று சொல்லுவது, தகடூர் என்று அப்பொழுது சொல்லப்பட்டது இப்ப தருமபுரி என்று சொல்லக்கூடிய பகுதி. அந்த பகுதியை இந்த சிற்றரசன் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்.
இவன் பெரிய முடிமன்னர்களை எல்லாம் எதிர்த்து 8 அரசர்களை போரிலே வென்ற ஒரு வெற்றி வீரன். இவர் சாதாரணமான சிற்றரசராக இருந்தாலும் அந்த முடிமன்னர்களை கூட வென்ற ஒரு பெருமையுடையவன் என்று சொல்லி 7வரோடும் பகைத்து அவர்களுடன் போர் புரிந்தவன் என்று புறநானூறு அறிவிக்கின்றது. அதுபோக அவர் மொத்தமாக 8 அரசர்களை அவன் போரிலே வீட்டில் இருக்கிறான் என்று சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட அந்த ஒரு அதிகன் என்று சொல்லி ஒருவன் இருக்கிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அதுக்கு புகழ்ச்சோழர் சொல்றாரு, அருகிலுள்ள ஓங்கும் மதில் சூழ்ந்த மலையரணத்தினுள்ளே தங்குவான். அவன் மலை சூழ்ந்த பகுதியாக இருக்கிற காரணத்தினாலே அந்த மலைக்குள்ளே அவன் தங்கி இருக்கிறான் என்று சொல்லி மந்திரிகள் சொல்லுகிறார்கள். அதுக்கு இந்த அரசர் சொல்றாரு, இந்த இடத்துல உங்களுக்கு எதிராக நிலைத்து நிற்கும் அரணும் உள்ளதோ பாருங்க. அதாவது அரசனுடைய ஒரு தந்திரம் இதெல்லாம். அமைச்சர்களை பார்த்து உங்களை கூட எதிர்த்து நிற்கிற அளவுக்கு இங்க ஒரு அரசன் இருக்கிறானா அப்படின்னு சொல்லி அவங்கள, இங்கு நமக்கு எதிர் நிற்கும் அரணுள்ளதோ, உங்களை எதிர்த்து நிற்கிற அளவுக்கு கூட இங்க ஒரு அரசன் இருக்கிறானா என்று சொல்லி புகழ்ச்சோழர் அமைச்சர்களை பார்த்து கேட்கிறார். படையெடுத்து எழுந்த அந்த பாங்குடைய அரணத்தை துகளாக செய்து அவனது காவலை அழிப்பீராக என்று சொல்லி படையெடுத்து கொண்டு சென்று அவனுடைய அந்த அரசை தூள் துகளாக அழித்துவிட்டு நீங்கள் வாருங்கள் என்று சொல்லி அவனுடைய காவலை அழிப்பீராக என்று சொல்லி புகழ்ச்சோழர் கட்டளையிட்டு அருளுகின்றார். தமது படை வலிமையினை அமைச்சர்கள் மேல் ஏற்றி கூறியது அரசாட்சி திறமாகிய மதியூகம் என்று சொல்லுகின்றார். அப்படி அந்த வல்லமையுடைய சோழரது ஆணையப்படி அமைச்சர்களும் அங்கு சென்று பெரும் படைகளை அழைத்து கொண்டு சென்று மிக பெரிய படைபலத்தோடு அந்த அரசனை சந்தித்து போர் செய்கின்றார்கள். 2 படைகளும் மிக வலிமையாக போர் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த இடத்துல இந்த புராணத்தினுடைய, அதாவது பெரிய புராணத்தில் அகத்துறைகளும் இருக்கிறது, புறத்துறை என்று சொல்லக்கூடிய போர் செய்யக்கூடியதும் ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அதில் எல்லாமே இருக்கணும். அகம் புறம் இப்படியெல்லாம் இருக்கணும். அந்த அகம் என்று சொல்லுவது சுந்தரருடைய வரலாறு தடுத்தாட்கொண்ட புராணத்தில் நிறைய பேசப்படுகிறது. இந்த புறம் என்று சொல்லக்கூடிய போர் செய்யக்கூடிய நிலைகள் இந்த புராணத்தில் சொல்றார். கயமுடு கயமைதர் குத்தின அயமுடன் அயமுனை முட்டில வயவரும் முற்றனார் வியனமர்வியலிடம் மிக்கது. அப்படின்னா யானைகளும் போர் செய்தது, குதிரைகளும் குதிரைப்படைகளும் போர் செய்தது, வீரர்களை எதிர்த்து போர் புரிந்தார்கள் என்று சொல்லி அந்த போர் செய்த ஒரு முறையை இதில் நமக்கு, அப்புறம் ஒவ்வொரு படைகளாக யானைப்படை குதிரைப்படை என்று சொல்லி அந்த படைகள் ஒவ்வொன்றாக இதில் வர்ணித்து அவர்கள் அப்படி போர் புரிந்தார்கள் என்று சொல்லி இதில் நமக்கு அருளி இருக்கிறார் சேக்கிழார் பெருமான். இப்படி கடுமையான ஒரு சூழலிலே போர் நடக்கிறது. அந்த போரினுடைய அவருடைய சோழருடைய அந்த படை போரினுடைய அந்த வலிமை தாங்காது அந்த காவலெல்லாம் அழிகிறது, அவனுடைய அந்த அரண்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது. அந்த அரசன் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், அந்த போரினுடைய அந்த படைபலத்தை தாங்க முடியாத அவன் ஓடி ஒளிந்து விடுகிறான். அதான் சொல்றார். அதனை சுற்றிய படை வீரர்கள் எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள். அந்த அதிகன், அந்த வலிய சேனையுடையவன், அந்த அதிகன் அழிந்துபட்ட பெரும்படைகள் குவியலாக ஆக்கப்பட்டதனால் சிதறுண்ட மதில்களை கொண்ட தனது ஊரினை பற்றி இருத்தலை விட்டு பெரிய காட்டுக்குள்ள போய் அவன் ஒளிந்து விடுகிறான். அவன் இப்ப இவங்க கிட்ட அவன் கையில கிடைக்கிறது இல்லை, அவன் ஒரு காட்டிலே சென்று ஒளிந்து விடுகிறான் அப்படின்னு சொல்றார். இந்த அரசன் இந்த அதிகன் 7 அரசர்களை போரிலே வென்று இறுதியில் 8வதாக சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்று சொல்லக்கூடிய அந்த அரசன் மூலமாக வெட்டப்பட்டான் என்று 10 இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இப்படி இந்த அரசன் அந்த இடத்திலே சோழர்களுடைய படைக்கு அவன் சிக்குவது இல்லை, அவன் சென்று விடுகிறான். பிறகு சேரமானி பெருஞ்சேரல் இரும்புறையினுடைய படையின் மூலமாக அவன் கொல்லப்பட்டான் என்று சொல்லி நமக்கு இலக்கியத்திலே பேசப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த அரசனை துரத்தி விட்டு அங்கிருந்த ஒரு ஆணையர்களை எல்லாம் கவர்ந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி கவர்ந்து கொண்டு வருகின்ற நிதி குவியல்கள், அந்த குதிரைகள், யானைகள், இவற்றை எல்லாம் அளவில்லாத சேனைகள் எல்லாம் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது அந்த வெற்றிகள் எல்லாம் கொண்டு அவர் கரூர் பதியை சேர்ந்து விடுகிறார்கள். அப்படி வருகின்ற பொழுது நிலை பெற்ற கரூர் திருநகரத்தின் வாய்தலின் முன்னே கொண்டு வரப்பட்ட அந்த கருந்தலைகள் தொக்க குவியல், அந்த போரிலே வெற்றி பெற்ற இந்த
அமைச்சர்களும் படை வீரர்களும் அந்த போரிலே வெட்டப்பட்ட தலைகளை எல்லாம் கொண்டு வந்து அப்படியே குவியலாக அரசன் பார்ப்பதற்காக அப்படியே குவியலாக கொண்டு வந்து சேர்த்துகின்றார்கள். அந்த ஒரு தலையிலே அவர்கள் கொண்டு வந்த ஒரு தலையிலே பெரிய முடியனை சூடிய வேலேந்திய சோழரது முன்னே கொண்டு வந்து அந்த தலைகளை எல்லாம் சமர்ப்பிக்கின்றார்கள். அதையெல்லாம் அப்படியே புகழ்ச்சோழர் பார்த்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு தலையாக பார்த்து கொண்டு வருகிறார். அப்படி பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தலையின் நடுவிலே அந்த உச்சியிலே ஒரு சடை தெரிகிறது. அதான் சொல்றார், மண்ணுக்கு உயிராம் எனும் மன்னவனார் எண்ணில் பெருகும் தலை யாவையினும் நன்னி கொணரும் தலையொன்றின் நடுக்கண்ணுற்றதோர் புன்சடை கண்டனரே. பாருங்க, மண்ணுக்கு உயிராம் எனும் மன்னவனார், மண்ணுலகத்தினுக்கு உயிரே போன்றவர் என்று சொல்லத்தக்க அந்த மன்னர் புகழ்ச்சோழர் எண்ணினால் பெருகிய தலைகள் யாவையுள்ளும், நிறைய தலைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. போரிலே வென்று அந்த தலைகளை கொய்து கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த தலைகளை எல்லாம் அப்படி பார்த்து கொண்டு வருகிறார். அப்படி பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது ஒரு தலையனுடைய நடுவிலே உச்சியிலே எண்ணப்படுகின்ற ஒரு சிறு சடையனை கண்டார். அந்த தலையில ஒரு சடை இருக்கிறது. சடை என்று சொல்லுவது அடியார்களுடைய ஒரு திருவேடம். திருநீறு, கண்டிகை, சடை என்று சொல்லக்கூடியது. இந்த மூன்றும் திருவேடம். அந்த சடையை பார்த்து விடுகிறார். நடுக்கண் உற்றதோர் புன்சடை அப்படிங்கிற, நடுக்கண்ண பெருமானுடைய தீக்கண் அப்படின்னு சொல்றார். நடுக்கண்ணினுடைய சிவன் என்று கொண்டு அவனது அடையாளமாய் பொருந்திய என்றெழுமாம். இந்த பொருளில் சிவனை உணர்த்தி பின் அவனது அடையாளமான என்ற இருமடி ஆகுவேர் என்று சொல்லி அந்த சடையை பார்க்கிறார். அப்படி பார்த்ததற்கு பிறகு இவர் அடைந்த அந்த ஒரு துன்பத்தை சேக்கிட பெருமான் இந்த பாடல்களில் சொல்றார். கண்ட பொழுது நடுங்கி மனம் கலங்கி கைதொழுது கொண்ட பெரும் பயத்தினுடன் குறித்தெதிர் சென்று அது கொணர்ந்த தின்திரளோன் கைத்தலையில் சடைதறிய பார்த்தருளி புண்டரிக திருக்கண்ணீர் பொலிந்திலைய புறவலனார். அப்படியே கலங்கி போயிட்டார் அரசர். இந்த வெற்றியினுடைய இன்பமெல்லாம் அவருக்கு இப்போ போயிருச்சு. ஒரு அடியாரை இப்படி செய்து விட்டோமே என்று சொல்லி அந்த வருத்தம் அவரை பற்றி கொண்டது. இப்போ அதான் இந்த வெற்றி கழிப்பே அவருக்கு போய்விட்டது. அதான் சொல்ற, கண்ட பொழுது நடுங்கி, அப்படியே அந்த சடையை கண்ட பொழுது உடல் நடுங்கி மனம் கலங்கி அதை பார்த்து அப்படியே கைகூப்பி தொழுகின்றார். மனம் கலங்கி கை தொழுது தம்மை மேற்கொண்டொழுந்த பெரும் பயத்தினுடனே அதுவே குறிப்பாக எதிரே சென்று அதனை தம்பால் எடுத்து கொண்டு வந்த திண்மையுடைய வலிய வீரன் கை கொண்ட அந்த தலையில் சடையானது நன்கு விளங்கி தெரிய பார்த்தருளி, அது சடைதானான்னு இன்னொரு முறை பார்த்துக்கிறாரு. ஆமா சடைதான் என்று சொல்லி பார்த்ததற்கு பிறகு அந்த புகழ்ச்சோழ நாயனார் அவருடைய கண்களில் இருந்து அப்படியே கண்ணீர் மலை பொழிகிறது. இப்படி செய்து விட்டோமே, புண்டரிக திருக்கண்ணீர் பொலிந்திலிய புறவலனார்னு அரசர். புண்டரிக திருக்கண் அப்படியே தாமரை மலர் போன்ற அந்த கண்களில் இருந்து அப்படியே தாரை தாரையாக அவருக்கு கண்ணீர் வருகிறது துன்ப மேலீட்டினாலே. அதான் சொல்றார். இப்போ இப்போ அந்த அந்த சடைத்தலை கண்ட மாத்திரத்திலே அவை முற்றிலும் மாறி சிவ அபராதம் நிகழ்ந்த பலி சூழ்ந்தமையே அவரது மனத்தை முற்றும் இடம் கொண்டது அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த வெற்றி, அந்த மகிழ்ச்சி எல்லாம் இப்போ போயிருச்சு. இப்போ அவருக்கு இந்த சிவ அபராதம் நிகழ்ந்து விட்டதே என்று சொல்லி அந்த ஒரு பழி அவரை இப்போ அப்படியே படுத்துகிறது. இதற்கு முன்னாடி யானையை கொன்றனர் என்று கேட்டவுடன் மிக்க அந்த கோபத்தோடு போர் குறித்து சென்ற பொழுது அது செய்தவர் அடியார் அப்படின்னு கேட்டவுடனே எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் அந்த நிலையே தன்னுடைய நிலை அப்பொழுதே மாறியது போல இப்பவும் அதே மாதிரி அந்த ஒரு அவருடைய நிலை மாறுகிறது. அதான் திருநீற்றின் நெறிகாக்கும் பண்பே மேலிட்டும் அரசர் திருக்காக்கும் நிலை கீழிட்டும் எவர்வால் நிகழ்ந்த இயல்பு அப்படிங்கிறார். இது என்னன்னா சேக்கல பெருமான் எப்படி சொல்றார் நம்முடைய சிவக்குணிய உரையில, இப்போ அரசர் அவரு, ஆனா அந்த அரசர் என்று சொல்லக்கூடிய நிலை கீழே போயிருச்சு, திருநீற்றினுடைய நெறிகாக்கக்கூடிய பண்பு மேல வந்துருது அப்படின்னு சொல்லி சொல்றார். பாருங்க, ஒரு அரசருக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க நிலை, மனநிலை. அந்த அரசர்ங்கிறது கீழே போயிருச்சு, இந்த திருநீற்றினுடைய நெறிகாக்கும் பண்பு அடியார் என்று சொல்லக்கூடிய அந்த பண்பு மேலிட்டு எழுந்தது. அடிமைத்தரத்தில் கோலரி போன்ற எரிபத்த நாயனாரால் என்னே அம்பலவானர் தொண்டர் அறிவதற்கறியார் என்று சொல்லி இந்த செம்பியன் பெருமையுண்ணி பாராட்டவும் அந்த சரியத்திலே சொல்கிறார். செம்பியன் பெருமையுண்ணி என்கிறார். அப்ப சோழருடைய பெருமை அங்கும் பேசப்படுகிறது, எரிபத்த நாயனாருடைய புராணத்திலும் பேசப்படுகிறது. இப்ப
ஒரு அரசராக இருந்து இவர் இவ்வளவு அந்த ஒரு திரு வேடத்திற்கு அடியாருக்கு இவ்வளவு சிறப்பு கொடுக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, இதுதான் ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்மை கொள்ள வாளினை கொடுத்து நின்ற வலவனார் பெருமைதானுங்கிறார் சேக்கிழார் பெருமான். சிவபெருமானாலேயே அவங்களுடைய தொண்டை அன்பை சொல்ல முடியாது, அப்ப நம்ம எப்படி சொல்ல முடியும் என்று சொல்லி கேட்கிறார் அந்த சரியத்தில். அதுதான் உண்மை. இப்ப அடுத்து, முறை சுடைத்தின் படை கொடுவோய் முதல் அமைச்சர் முனை முறுக்கி உரை சிறக்கும் புகழ் வென்றி ஒன்றொழிய ஒன்றாமல் திரை சரித்த கடலுலகில் திருநீற்றின் நெறி புறந்து யான் அரசளித்த படிசால அழகுது என அழிந்தயர்வார். இப்ப அவருடைய அரசாட்சியை பார்த்து அவரே ரொம்ப வெட்கப்படுகிறார். சொல்றார், போர் முரசங்களுடைய வலிய படைகளை கொண்டு போய் என்னுடைய முதன்மை பெற்ற அமைச்சர்கள் போரிலே பகைவனை அழித்து பிறரால் எடுத்து பேசப்படும் புகழ் கொண்ட வெற்றி ஒன்றே பெற்றதே தவிர, எல்லோரும் பாராட்டி பேசக்கூடிய வெற்றிகளை நாங்கள் பெற்றோமே தவிர, என்ன சொல்றாரு, இந்த திரை கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே திருநீற்று நெறியினை நான் பாதுகாத்து அரசு செய்த படியானது மிகவும் அழகாயிற்று. அப்படின்னா, நான் என்ன அரசு செய்திருக்கிறேன், நான் ரொம்ப நல்லா இருக்குதே நான் செய்யக்கூடிய அரசு என்று சொல்லி தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளுகிறார். இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, அரசளித்தபடி சால அழகுது என அழிந்து அயர்வார். அப்படியே மனமழிந்து தளர்ந்து போயிட்டார். என்ன நான் அரசு செய்திருக்கிறேன், படைகள் சென்று ஒரு அடியாருடைய தலையை கொய்து கொண்டு வருவதா, ரொம்ப நல்லா இருக்குது என்னுடைய அரசாட்சி என்று சொல்லி தன்னைத்தானே அவர் தாழ்த்தி கொள்ளுகிறார். மீண்டும் அவர் சொல்றார், தார் தாங்கி கடன் முடித்த சடை தாங்கும் திருமுடியார் நீர் தாங்கும் சடை பெருமா நெறிதாம் கண்ட அவரானார் சீர்தாங்கும் இவர்வேணி சிரம் தாங்கி வர கண்டும் பார்தாங்க இருந்தேனோ பழிதாங்கு வேன் என்றார். பார்தாங்க இருந்தோனோ அப்படின்னா, போரில் உரிய மாலையினை அணிந்து தம் அரசனுக்குரிய கடமையை செய்து முடித்த சடைமுடியுடைய இவர், போரிலே அந்த மாலையை அணிந்து தன்னுடைய அரசனுக்குரிய கடமையை செய்து முடித்த சடைமுடியுடைய இவர், கங்கையை தரித்த சடையுடைய பெருமானது திருநெறியிலே நின்றவர். ஏன்னா இவர் ஒரு அடியார், தன்னுடைய அரசனுக்காக தன்னுடைய உயிர் மூச்சிருக்கும் வரை போராடி அந்த போர்க்களத்திலே இவர் உயிர் நீத்திருக்கிறார் என்ற அந்த சிறப்பினுடைய இவரது சடைத்தலையை தாங்கி வரப்பார்த்தும் இந்த பூமியை தாங்க இருந்தேனோ பலியினையே தாங்குவேனானேன் என்று சொல்லி இவர் பார்தாங்க இருந்தேனோ இல்ல பழி தாங்குவேன் என்றார் அப்படின்னு சொல்லி சொல்றார். இவரது சடைத்தலையை தாங்கி வர பார்த்து இந்த பூமியை தாங்க இருந்தேனோ, இல்லை இந்த பூமி தாங்க நான் இருந்தேனோ, பூமி தாங்க நான் இருந்தேனோ, இல்லை நான் பழியை தாங்குவேனாக இருந்தேன் என்று சொல்லி இது ஒரு மிகப்பெரிய ஒரு பழி, இதனை நான் தாங்கிக் கொண்டேன் என்று சொல்லி இவர் தன்னுடைய நிலையை நினைந்து மிகவும் மனம் சோர்வுறுகிறார், வருத்தம் உடுகிறார். உடனடியாக அவர் அமைச்சர்களை எல்லாம் அழைத்து இவர் இந்த அரசாட்சியை தன்னுடைய மகனுக்கு முதலிலே அளிக்கிறார். ஏனென்று சொன்னால், இவர் அடுத்து செய்ய போவது தன்னுடைய உயிரை நீக்கக்கூடிய ஒரு நிலை. அரசன் இல்லாத நாடு இருக்கக்கூடாது. அதனால முதல்ல தன்னுடைய மகனுக்கு அரசாட்சி செய்ய சொல்றார், முடிசூட சொல்றார். எண்டருளி செய்தருளி இதற்கு செய்யும் பணி துணிவார் நின்ற நெறி அமைச்சர்க்கு நீ நிலம் காத்து அரசளித்து மன்றில் நடம் புரிவார்தம் வலை தொண்டின் வழி நிற்ப வென்றி முடி என்குமரன் தனை புனைவீரென விதித்தார். அந்த அமைச்சர்கள் எல்லாம் அழைத்து இந்த நீண்ட நில உலகத்தினை காவல் புரிந்து அரசு செய்த அம்பலத்தில் நடம்புரியும் இறைவரது வழியே வரும் தொண்டின் வழி நிற்கும்படி வெற்றி பொருந்தும் முடியினை என்னுடைய மகனுக்கு சூட்டுங்கள் என்று சொல்லி ஆணையிட்டு அருளினார் அப்படிங்கிறார். பாருங்க, முதல்ல தன்னுடைய மகனுக்கு இவர் முடிசூட்டி விடுகிறார், எல்லோரையும் அழைத்து. அதான் நம்முடைய மெய்ப்பொருள் நாயனார் புராணத்தில் இதே மாதிரி அழைத்து அவர் தன்னுடைய உயிர் பிரிகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திருநீற்று நெறியை பாதுகாத்து உய்க்க வேண்டும் என்று சொல்லி சொல்றார். பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உய்ப்பியர் என்று புறவலர் மன்றிலாடும் பூங்கலல் சிந்தை செய்தார் என்று சொல்லி அப்படியே கூத்தப்பெருமானுடைய திருவடிய அந்த சிந்தையிலே நினைந்து அப்படியே அவர் தன்னுடைய அந்த உயிரை பெருமானுடைய திருவடியிலே செலுத்தினார் என்று சொல்லி சொல்லுகிறார். அதே போல இங்கேயும் இவர் இப்போ அரசாட்சியை முதல்ல கொடுத்துட்றார். அதற்கடுத்து
அவர் என்ன செய்கிறார்னா, அம்மாற்றம் கேட்டழியும் அமைச்சரையும் இடரகற்றி கைமாற்றும் செயல்தாமே கடனாற்றும் கருத்துடையார் செம்மார்க்கம் தலை நின்று செந்தே முன் வளர்ப்பித்து பொய் மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொழிந்தார். அப்படியே அந்த மாற்றத்தை கேட்டு அரசர்கள் எல்லாம் அப்படியே மனம் அழிந்து நிற்கிறார்கள். அந்த அமைச்சர்கள் எல்லோரும் அப்படியே மனமழிந்து நிற்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தேற்றி அவருடைய துன்பத்தை நீக்கி இவர் என்ன செய்யறாருன்னா, பழியினை மாற்றும் செயலினை தாமே வகுத்து செய்யும் கருத்தை உடையவராகி இந்த பழியை போக்கிக் கொள்ளுவதற்கு, இது மிகப்பெரிய ஒரு சிவ அபராதம், இதை போக்கிக் கொள்ளுவதற்கு ஒரே வழி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவது. அதுக்கு மேல ஒரு பரிகாரம் இல்லை. தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவது என்று சொல்லி அந்த சிவனது நெறியலை நிலை பெற்று செந்தியனை மூட்டி, அந்த தீயை மூட்டி அந்த தீயை வளர்க்க செய்து அவர் உடம்பு முழுக்க திருநீற்றை பூசிக்கொள்ளுகிறார். என்ன சொல்றார் பாருங்க, பொய் மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொழிந்தார். பொய் மாற்றும் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றாருன்னா, இறைவன் ஒருவனே மெய்ப்பொருள், மற்றது எல்லாம் பொய்ப்பொருள். பொய்ப்பொருள்னா நமக்கு இருக்கக்கூடிய இந்த உலகியல் பந்தங்கள், பற்றுக்கள், நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயை, இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க. பொய்ப்பொருள் அப்படிங்கிறார். அப்ப யார் மெய்ப்பொருள்? இறைவன் ஒருவனே மெய்ப்பொருள். அப்ப இந்த பொய்ப்பொருளை மாற்றக்கூடியது திருநீர் அப்படின்னு இதுல சொல்றாரு பாருங்க. திருநீருக்கு அவ்வளவு பெருமை உண்டு. பொய் மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொழிந்தார். அப்ப நமக்கு இருக்கக்கூடிய ஆணவம், கண்மம், மாயைகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் திருநீற்றுக்கு உண்டு. அதான் திருநீர். ஏனைய, அதாவது மெய்ப்பொருள் நாயனாருடைய புராணத்துல சிவ திருவேடங்கள், உத்தராட்சம் இருக்குது, திருமுடி இருக்குது, திருநீர் இருக்குது. ஆனா பரவிய திருநீற்றன்பு பாதுகாத்து உய்ப்பீர் என்று சொல்லி அந்த திருநீற்றம் மட்டும் ஏன் சொன்னார்னா, அதுக்கு சிவகமணியா உரை சொல்லுகின்ற பொழுது வேட தலைமை பெற்றது திருநீர் அப்படிங்கிறார். அப்ப திருவேடத்துல எது வேணாலும் இருக்கலாம், இல்லாம கூட இருக்கலாம், ஆனா திருநீர் இல்லாம இருக்கக்கூடாது. அதான் வேட தலைமை பெற்றது திருநீர். இங்க என்ன சொல்றாரு, பொய் மாற்றும் திருநீற்று புனைகோலத்தினில் பொழிந்தார். அத திருக்கூட்ட சிறப்புல சொல்லுவார் சேக்கிழார் பெருமான். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொளி ஆள் நிறை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை பொழிதலால் பரந்தாயிரம் பார்க்கடல் போல்வதுனர். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால் அப்படிங்கிறார். அறந்தை தீர்க்கும் அடியார்னா பிறவி துன்பத்தை நீக்கக்கூடிய அடியார்கள். அவருடைய திருமேனியில் அவர்கள் என்ன பூசியிருந்தார்கள் என்று சொன்னால் திருநீற்றை பூசியிருந்தார்கள் அப்படிங்கிறார். அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனி மேல் நிறந்த நீற்றொழியால் நிறை தூய்மையால். அப்புறம் உள்ளுக்குள்ள என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, அஞ்செழுத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி. அப்ப திருநீரும் அஞ்செழுத்துமே நமக்கு வாழ்முதல் பொருள். வெளியில் பூசிக்கொள்வது நீர், உள்ளுக்குள்ளே சொல்லிக் கொள்வது அஞ்செழுத்து. இது ரெண்டு தான் இருக்கணுங்க. அப்படித்தான் திருக்கூட்ட சிறப்புல சேக்கிழார் பெருமான் சொல்லி இருக்கிறார். அடியார்களுக்கு புற இலக்கணம் என்று சொல்லுவது திருநீர், அக இலக்கணம் என்று சொல்லுவது அஞ்செழுத்து, திருவைந்தெழுத்து. இயல்பகை நாயனார் புராணத்தில் சொல்லுவார், அவர் தன்னுடைய மனைவியை ஊர் எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு திரும்பி பார்க்காம வருவார். இறைவன் அங்கிருந்து கதறுவார். அது சொல்வார், பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரும் சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான் அப்படின்னார். பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்றுங்கிறார் இயல்பை நாயனார். அப்ப என்ன சொல்றார் சேக்கிழார் பெருமான், பொய்தரும் உள்ளம் இல்லான் அப்படின்னா ஆணவமாதி கண்மங்கள் இல்லையாக செய்தவர் அப்படிங்கிறார். அவருக்கு எதுவுமே இப்ப இல்லை. மெய்தரு சிந்தையாருங்கிறார். அப்படியே மெய்ப்பொருளாகிய சிவத்தை உள்ளத்திலே தாங்கிய ஒரு பெருமகனார் இயல்பகை நாயனாரை. அப்படிப்பட்ட அவரை பார்த்து திரும்பி பார்க்காத வந்தாராம். திரும்பி பார்க்காத வந்ததுக்கு என்ன சொல்ல, வாசனையே அந்த மலம் இருந்த மலமும் இல்லை, வாசனா மலமும் இல்லையா. அத பொய்தரும் உள்ளம் இல்லான் பார்க்கிலன் போனான் என்று மெய்தரு சிந்தையாரை மீளவும் அலைக்கலுற்றான். அதை எப்படி அழைத்தார் அப்படிங்கிறத ஓலம் ஓலம் என்று சொல்லி அழைக்கிறார். அது அந்த சரீரத்தில் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பொய் என்று சொல்லக்கூடியது நமக்கு இருக்கக்கூடிய ஆணவமாதி கண்மங்கள். அதை இல்லையாக செய்யக்கூடியது என்னென்று சொன்னால் திருநீரும் அதை இல்லையாக செய்யும். அதை பொய் மாற்றும் திருநீற்று புனைகோல என்று சொல்லி சொல்லுகிறார். பாவம் அறுப்பது நீரு என்று சொல்லி திருநீற்று பதிகத்தில் வருது. சுத்தமது ஆவது நீரு, புண்ணியர் பூசும் வெண்திருநீர் என்று சொல்லி இப்படி திருநீற்றுக்கு பல பெருமைகள் சொல்லப்படுகிறது ஞானசம்பந்த பெருமானுடைய தேவாரத்தில் என்று சொல்லி அந்த நீரை உடம்பு முழுக்க பூசிக்கொண்டார் நாயனார். இப்பொழுது தீ மூட்டிவிட்டார். இப்பொழுது என்ன செய்ய போறார் என்று சொன்னால், அந்த
சடையோடு இருக்கக்கூடிய அந்த முடியை, அந்த தலையை எடுத்துக்கொள்கிறார். அதை மணிகள் அழுந்திய ஒரு பொற்களத்தில் ஏந்தி கொண்டு அந்த தன்னுடைய திருமுடியிலே தாங்கி அவர் பெருமானுடைய திருவிரலை நினைந்து அப்படி வலமாக சுற்றி கொண்டு வருகிறார். வலமாக சுற்றி வந்து அந்த பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி, ஐந்தெழுத்தை சொல்லி அவர் உள்ளே புகப்போகிறார். இந்த செய்தியை சொல்றார். கண்டசடை சிரத்தினையோர் கனக மணிக்கணலேந்தி கொண்டு திருமுடித்தாங்கி குளவும் மெறி வளங்கொள்வார் ஆண்டபிரான் திருநாமம் அஞ்செழுத்தும் எடுத்தோதி மண்டுகளல் பிளம்பினடை மகிழ்ந்தருளி உட்புக்கார். அப்படியே மகிழ்ச்சியோடு உள்ள போறார். அந்த படையிலே இறந்த அந்த சடையோடு இருக்கக்கூடிய அந்த தலையை எடுத்துக்கொள்ளுகிறார். அதற்கு அலங்காரங்கள் எல்லாம் செய்து அதை ஒரு பொற்தட்டிலே வைத்து தன்னுடைய தலை மீது வைத்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த எரியிலே வலமாக வருகின்றார். அந்த தலையை பொத்தட்டிலே வைத்து தன்னுடைய தலை மீது வைத்து கொண்டு எரியை வலமாக வருகின்றார். வருகின்றவர் எப்படி வந்தார்னா, ஐந்தெழுத்தை சொல்லிக் கொண்டு வருகிறார். அதான் ஒரு நல்ல பெரிய செயல்கள் பெரிய காரியத்திலே புகுகின்ற பொழுது சிவநாமம் என்று சொல்லக்கூடிய அஞ்செழுத்தை சொல்லி புகுதல் மரபு. அதே மாதிரி அமர்நீதி நாயனார் அந்த தட்டில ஏறுகின்ற பொழுது அஞ்செழுத்தை சொல்லி ஏறினார். தலைத்த அஞ்செழுத்து ஓதினார் ஏறினார் தட்டில் அப்படின்னு சொல்லுவார். அஞ்செழுத்தே திருநாமம் என்று சொல்லுவது ஆலை படுகரும்பின் சாறு போல அன்னிக்கும் அஞ்செழுத்தின் நாமத்தான்கான் என்று சொல்லி நமக்கு தேவாரம் சொல்லுகின்றது. அதே போல திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணா திருமுருகால் பேசாராகில். அப்ப திருநாமம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு நாம் எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டும். அது வெற்றிகரமாக இருக்கும். ஞானசம்பந்த பெருமானுக்கு இறைவன் முத்துச்சிவிகை கொடுத்த பொழுது அந்த முத்துச்சிவி அவர் இறைவனுடைய திருவருளாக கருதி அதை வளமாக வந்து அஞ்செழுத்தை சொல்லி வளமாக வந்து அதற்கு பிறகு ஏறினார். சோதிமுத்தின் சிவிகை சூழ்ந்து வந்துவார் மீது தாழ்ந்த வெண்ணீற்றொளி போற்றி நின்று ஆதியார் அருளாதலின் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அப்படியே இறைவனுடைய திருவருளாக கருதி அதை வளமாக வந்து அஞ்செழுத்தை சொல்லி அதற்கு பிறகு அதில் ஏறினார், இந்த உலகம் உய்வடையும் பொருட்டாக என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் அங்கே சொல்லுகிறார். இப்போ நாயனார் அப்படியே அந்த ஐந்தெழுத்தை சொல்லிக்கொண்டு மண்டுதலல் பிளம்பினடை மகிழ்ந்தருளி உட்புக்கார். பாருங்க எப்படி போறார் பாருங்க. அப்படியே மகிழ்ச்சியோடு அந்த தீ பிளம்பின் உள்ளே மகிழ்ச்சி கொண்டருளி உள்ளே புகுந்தருளினர் என்று சொல்லி அப்படியே அந்த அந்த சிவ அபராதமாகிய பழியில் நீங்கி தூய்மை பெறுவது அப்படிங்கிறதா அவருக்கு அந்த மகிழ்ச்சி. இப்ப நடந்த சிவ அபராதத்திற்கு நாம் அந்த துன்பத்திலிருந்து நீங்குவதற்கு, அந்த பழியை நீங்கிக் கொள்வதற்கு இதுதான் வழி என்று சொல்லி அவர் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுவதற்காக அந்த தீக்குள்ளே புகுகின்றார். புக்க பொழுது அலர்மாறி புவி நிறைய பொலிந்திலைய மிக்க பெருமங்கல தூரியம் விசும்பின் முழக்கெடுப்ப செக்கனிடும் சடைமுடியார் சிலம்பலம்பு சேவடியின் அக்கருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார். அப்படி முன் கூறியவாறு அந்த பிளம்பிலே நாயனார் புகழ்ந்த பொழுது மேலே இருந்து தேவலோகத்தில் இருந்து பூமலை நிலம் முழுவதும் நிறைய பொழிந்தது. மேலிருந்து தேவர்கள் எல்லாம் அப்படி பூமலை பொழிந்தார்கள். அந்த மங்கள மாத்திய ஓசைகள் எல்லாம் அப்படி ஆகாயத்திலிருந்து முழங்கி கொண்டிருந்தது. அந்த செவ்வானம் போன்ற நீண்ட சடையினையுடைய சிவபெருமான அந்த பெருங்கருணையாகிய திருவடை நிழலின் கீழே நீங்காத நிலையில் எழுந்தருளினார். அக்கருணை திருநிழல் கீழ் ஆறாமை அமர்ந்திருந்தார். அவருடைய திருவடிக்கு அப்படியே அமர்ந்திருந்தார் என்று சொல்லி சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்து காட்டுகிறார். இதே போலத்தான் நம்முடைய அப்பர் சாமிகளுடைய புராணத்திலையும் சொல்லுவார். நன்னறிய சிவானந்தத்து ஞான வடிவையாகி அன்னலார் சேவடை கீழ் ஆண்டரசு அமர்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லுவார். இங்கே அதே போல அந்த தூக்கிய திருவடிக்கு கீழே ஆறாமை மீளா நிலை என்று சொல்லக்கூடிய திரும்பி வாராத நெறி என்று சொல்லக்கூடிய அந்த இன்பமாய் நீங்காத நிலை இரண்டர கலந்து பெருமானுடைய திருவடியிலே இரண்டர கலந்து அவர் அந்த திருவடி நிழலிலே வீற்றிருக்கிறார். நான்ற மலர் முத்தி நான்ற மலர்பதத்தே நாடு என்று சொல்லி நமக்கு ஞான சாத்திரம் சொல்லுவது போல அந்த தூக்கிய திருவடிக்கு கீழே அந்த பெருமானுடைய திருவடி நிழலிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நமக்கு சேக்கிழார் பெருமான் நிறைவு செய்து காட்டுகிறார்.
இறுதி பாடலிலே முரசங்கொள் கடல் தானை மூவேந்தர் தங்களின் முன் பிரசங்குணரும் தொடையல் புகழ் சோழர் பெருமையினை பரசுங்குற்றியவளினால் அவர் வாதம் பணிந்தேத்தி நரசிங்க முனையர்திரம் நாம் அறிந்த படியுரைப்பாம். அதாவது வெற்றி முரசுகள் ஒலிக்கின்ற கடல் போன்ற சேனைகளுடைய அந்த முடிமன்னர்கள் மூவருள்ளும் முதன்மையாகிய முடிமன்னர்கள் சேர சோழ பாண்டியர் என்று சொல்லக்கூடிய 3 மன்னர்களிலும் முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த தேன் பொருந்திய மனமுடைய மாலை இணைந்த புகழ் சோழரது பெருமையினை போற்றும் அந்த தொண்டை செய்யும் வகையினாலே அந்த தொண்டை செய்யும் வகையினாலே அவருடைய திருவடிகளை வணங்கி புகழ்ச்சோழ நாயனாருடைய அந்த திருவடிகளை துதித்து அந்த திருவடி துணையின் வலிமையினாலே நரசிங்க முனைய நாயனாரை அவருடைய அடிமைத்தரத்தினை நாம் அறிந்த வகையிலே என்னை சொல்ல போகிறோம். நரசிங்க முனையர்திரம் நாம் அறிந்த வடியுரைப்பாம் என்று சொல்லி இதற்கு இந்த அடுத்த சரித்திரத்துக்கு தோற்றுவாய் செய்து இந்த சரித்திரத்தை நிறைவு செய்து காட்டுகிறார் நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருமான். இதிலே ஒரு அரசனது மரபின் மேன்மை அவனது மரபின் முன்னோர்களால் விளங்குவது அன்றியும் அவன் வழித்தோன்றர்களாய் பின்வரும் அரசர் மேன்மையினாலும் அறியப்படும். அப்படி அந்த சோழர்களுடைய அந்த ஒரு பெருமை அனபாய சோழர்களை தொடங்கி அந்த வழியிலே வந்த புகழ்ச்சோழர் மூலமாகவும் அந்த பெருமை நிலைநாட்டப்படுகிறது. உயிருக்கு உறுதி பயத்தல் சிவாலய பூசை, சிவன் அடியார் பூசை. உயிருக்கு உறுதி கொடுக்கக்கூடிய 2 பூசைகள், ஒன்று சிவாலய பூசை, இன்னொன்று சிவன் அடியார் பூசை என்று நமக்கு இந்த புராணத்தின் மூலமாக நாம் அறிய முடிகிறது. பேரரசர் தமது ஆணையின் அடங்கி திரை செலுத்தும் சிற்றரசருக்கு அவ்வவர் நாட்டு செயலுரிமை தொழில் செய்யும்படி அருள் புரிவர் என்று சொல்லுகிறார். சடை கொண்ட தலையனுடையவரை போரில்றானும் கொள்வது பெரும்பலியும் சிவநெறிக்கு விளக்கும் ஆகும் என்று சொல்லி அந்த அப்படி சிவ அபராதத்துக்கு தீர்வு தன்னுடைய உயிரை கொடுத்து இறத்தலே. சிவ அபராதம் எப்ப நீங்கும் என்று சொன்னால் அந்த உயிரை கொடுப்பது, அதுக்கு மேல ஒரு பரிகாரம் இல்லை என்று சொல்லுகிறார். தன்கீழ் வாழும் உயிர்கள் செய்யும் குற்றங்களுக்கு அரசன் தீர்வு விதிப்பான். ஆனால் அரசன் தானும் தன் பரிசனங்களும் செய்து கொண்ட பழிக்கு தீர்வு தானே வகுத்து கொள்ளுதல் வேண்டும். இதெல்லாம் நமக்கு சேக்கிழார் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அறிவுரைகள். உயிர்கள் செய்யக்கூடிய குற்றங்களுக்கு அரசன் தீர்வு விதிப்பான், அந்த குற்றத்திற்கு தகுந்த தண்டனை அரசன் கொடுப்பான். ஆனால் அவனுடைய பரிசனங்கள் செய்கின்ற அந்த குற்றங்களுக்கும் அவன் செய்கின்ற குற்றங்களுக்கும் தானே தண்டனை வகுத்து கொள்ள வேண்டும். அப்படி வகுத்து கொண்டவர் தான் நம்முடைய புகழ்ச்சோழ நாயனார் என்று சொல்லி அந்த பெருங்குற்ற தீர்வினை வகுத்து உயிர் நீப்போர் சிவநாமம் சொல்லி புகுதல் மரபு என்று சொல்லி அந்த ஒரு நிலையை நமக்கு சேக்கிழார் பெருமான் இந்த சரிதத்தின் மூலமாக நமக்கு அறிவிக்கின்றார், நமக்கெல்லாம் எச்சரிக்கின்றார். சிவ அபராதம் நிகழ்ந்து விட்டால் நாம் என்ன செய்ய வேண்டும், அது எவ்வளவு பெரிய ஒரு தண்டனை என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த புகழ்ச்சோழர் மூலமாக அவருடைய திரு வரலாற்றின் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். நாயனாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனம் மெய் மொழிகளாலே மீண்டும் ஒரு முறை வணங்கி இந்த குருபூசை திருநாளில் அவருடைய திருவடிகளை வணங்கி எல்லோரும் உய்வடைந்து திருநீற்று சைவ நெறியை நாம் எப்பொழுதும் காத்து வாழ வேண்டும் என்று சொல்லி கூத்தப்பெருமானுடைய தூக்கிய திருவடிக்கு விண்ணப்பமாக வைத்து நாம் வழிபாடு செய்து இந்த சரிதத்தை நிறைவு செய்து காட்டுகிறோம் என்று சொல்லி வணங்கி மகிழ்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளாரடியார் அவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம். திருச்சிற்றம்பலம்.